வணக்கம் உறவுகளே. மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் இன்று வெள்ளிக்கிழமை நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் நண்பர் ஜே பூனாவோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். அநேகமாக இந்த வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் ஒரு புனித நாளாக சைவ சமய மக்களில் மதிக்கப்படுகின்ற ஒரு நாளாகும். இந்த நாளில் நாங்கள் ஒரு சமயம் சார்ந்த எமது புலம்பெயர் மக்களினுடைய சமய வழிபாட்டோடு இணைந்த, குறிப்பாக சைவ சமயத்தோடு வைணவ சமயத்தோடு பெரும்பாலும் நோக்குகின்ற ஒரு விடயம் தொடர்பாக நாம் இங்கு விடயத்துக்கு வருகின்றோம். இன்று பிரித்தானியாவிலே பல ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டு பல சேவைகளை நமது பக்தர்களுக்கு வழங்கி வருகின்ற சூழ்நிலையிலே ஈஸ்ட்ராமில், அநேகமாக தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசம் இது ஈஸ்ட்ராமிலே 1985ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு 90ஆம் ஆண்டில் இருந்து கட்டி அமைக்கப்பட்டு இன்று வரை பக்தர்களுக்கு சேவையாற்றி வருகின்ற ஈஸ்ட்ராம் லண்டன் ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் தொடர்பாகவே நாம் இன்று உரையாடுவதற்கு, அந்த ஆலயத்தினுடைய முதல் பாகத்தில் பிரதம குருக்களையும் அந்த ஆலயத்தினுடைய லட்சுமி நாராயணன் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அறங்காவலர் குழுவினுடைய தலைவராக விளங்கும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்திக்கின்றோம். இங்கு பிரதம குருக்களாக வருகை தந்திருக்கின்றார் வைணவ குருக்கள் வாசுவ பட்டாச்சாரியார் அவர்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் குருக்கள் அவர்களே. வணக்கம். வணக்கம் ராதாகிருஷ்ணன். முதலில் உங்களிடமே வருகின்றோம். இவ்வகையான ஒரு பெருமாள் ஆலயம், எங்களுடைய எல்லாம் வல்ல மகாலட்சுமி ஸ்ரீ நாராயணர் அவர்கள் வீற்றிருக்க இந்த ஆலயம் தொடங்கப்பட்டது என்ன காரணம் என்பதை கூறுகிறார். வைணவத்திலே குறிப்பாக திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமியுடைய சுப்பிரபாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரத்தில் அகம் தூரதஸ்தே பதாம்போஜயுக்ம பிரணாமேச்சயா கத்ய சேவாம் கரோமி சகிருத் சேவயா நித்ய சேவா பலம் துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷா என்று ஒரு ஸ்லோகம். இதனுடைய விளக்கமானது திருமலை வெங்கடேச பெருமாளை பிரார்த்திப்பதாக அமைந்துள்ளது. ஹே வெங்கடேஷா, நாங்கள் வெகு தூரத்தில் இருக்கிறோம். அகம் தூரதஸ்தே, வெகு தூரத்தில் இருக்கோம். ஆனால் எங்களுடைய ஆசை நித்திய சேவா பலம் துவம் பிரயச்ச பிரயச்சா. பிரயச்சன்னு கொடுன்னு அர்த்தம். உன்னை தினமுமே வழங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கிடைக்கணும் என்று இறைவனிடம் வேண்டுகிறோம். அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணமாக இங்கு லண்டன் மாநகரில் ஈஸ்ட்ராம் நகரத்தில் அதே வெங்கடேச பெருமாளே இங்கு லக்ஷ்மி நாராயணர் என்ற ஒரு திருநாமத்துடன் இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்றாலும் கூட நமக்காக பிரத்யேகமாக இங்கு லக்ஷ்மி நாராயண பெருமாள் மகாலட்சுமியுடன் சேர்ந்து நமக்கு அருள்பாலித்து வருகிறார். குருக்கள் அவர்களே, அதே நேரம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் விசேடமாக ஒவ்வொரு தெய்வங்களிலிருந்து வீற்றிருந்து இறை அருள் புரிவார்கள். அந்த வகையிலே குறிப்பாக ஒவ்வொரு தெய்வங்களுடைய ஆசைகளும் வித்தியாசமான பாக்கில் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் குறிப்பிடுகின்ற மகாலட்சுமி ஸ்ரீ நாராயணர் இவர்கள் எங்களுக்கு இந்த மனித குலத்துக்கு தருகின்ற அருள் எவ்வாறு இருக்கும்? பொதுவாக இறைவன் என்று சொன்னால் ஒரே ஒரு சக்தி. அந்த சக்தியை பல்வேறு விதமாக நாம் வழிபடுகிறோம். குறிப்பாக ஒரு உதாரணமாக சொல்கிறோம் என்று சொன்னால் மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி என்ற ஒரு பவர், அதை பல்வேறு விதமாக நாம் அனுபவிக்கிறோம். அதுபோல் இறைவனுடைய பல்வேறு சக்தியில் காத்தல் என்று செய்யக்கூடியதான ஒரு சக்தி மகாவிஷ்ணுவிடத்தில் உள்ளது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாபங்களை மன்னித்து போக்கி நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக இந்த நாராயணரை வழிபடுகிறோம். முக்கியமாக மகாலட்சுமி அனைவருக்கும் தெரியும், செல்வத்தை கொடுக்கக்கூடியதான மகாலட்சுமி. ஆக இந்த மகாலட்சுமியுடன் சேர்ந்து மகாவிஷ்ணுவை வழிபடும்போது நாம் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நிறைவேறி வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் பூர்ணமான பலத்தை அனுபவிக்கக்கூடிய பெருமை இந்த லட்சுமி நாராயணனை வழிபடுவதால் கிடைக்கிறது. அதே நேரம் இன்று ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை தினமும் சிறப்பான பூஜைகள் இடம்பெறுகின்ற அதே வேளை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து தங்களுடைய இஷ்ட சித்திகளை பெற்றுக் கொள்வதையும் நாங்கள் உங்களுடைய குறிப்பேடுகளிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த உங்களுடைய ஆலயத்தினுடைய லக்ஷ்மி நாராயண ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அறங்காவலர் குழு தலைவர் ராதாகிருஷ்ணன் கேட்கின்றோம். நீங்கள் ஆலயத்தை அன்று 85ஆம் ஆண்டு பதிவு செய்து பின்பு அமைப்பது ஒரு குறுகிய இடத்துல, மக்களை கொள்ளக்கூடிய இடத்துல அமைத்து, இன்று மக்களுடைய தொகை, பக்தர்களுடைய தொகை பெருகி அதை நீங்கள் வியாபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு, விசாலமாக்கி. அது ஒரு அற்புதமான தேவை. இதற்கு எல்லாருமே ஒத்துழைக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டி நிற்கின்றீர்கள்.
முதலில் இந்த ஆலயம் அமைப்பதற்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த சவால் அல்லது பிரச்சனைகள், இன்று அது எவ்வளவு தூரம் நிறைவேறி இருக்கிறது, யார் யார் இதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்தார்கள், இது ஒரு முறை கூறுவீர்களா? 1985ஆம் ஆண்டு டாக்டர் அழகராஜா அவர்களின் தலைமையில் ஒரு 5 பேர் குழுக்கள் கொண்டு அமைக்கப்பட்டு இந்த ஆலயமானது தொடங்கப்பட்டது. அதாவது சேரிட்டி கமிஷனில், அதாவது தொண்டு நிறுவனத்தினுடைய ஒரு குழு அமைப்பில் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள், ஏனென்றால் அந்த கோவிலுடைய நிர்மாணிக்க வேண்டிய இருந்ததால் அந்த இடம் வாங்குவதற்காக மக்களிடமெல்லாம் சென்று பணத்தை வாங்கி அதன் மூலம் 272 ஹை ஸ்ட்ரீட் நாட்டில் அந்த இடத்தில் அந்த ஆலயமானது அப்பொழுது தொடங்கப்பட்டு அதற்கு பின்னர் கும்பாபிஷேகம் எல்லாம் செய்து அந்த ஆலயமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், இது நாம் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம். வேறு நாடு, கடல் தாண்டி வந்திருப்பதால் அங்கிருந்து சில தெய்வங்கள் மற்றும் சிலைகள் எல்லாம் கொண்டு வரப்பட வேண்டிய பல சங்கடங்கள் எல்லாம் இருந்து அவையெல்லாம் அந்த லட்சுமி நாராயணருடைய அருள்னாலே எல்லாமே மிகவும் சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அந்த ஆலயமானது சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் பல நிர்வாகிகள் அதில் கலந்து கொண்டு பணியாற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் நமது அந்த ஆலயத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் ஆண்டவனுக்கு சேவை செய்கின்றோம் என்பதே எங்களுடைய தாரக மந்திரமாக இருந்து வருகின்றது. மக்களுக்கு சேவை செய்வதுதான் எங்களுடைய முழு நோக்கம். இந்த ஆலயத்திற்காக நிர்வாகிகள் என பல நபர்கள் நம்மளது சமூகத்திலிருந்து உதவி செய்து வந்திருக்கிறார்கள். நான் இந்த தலைவரானதே ஒரு வருடம்தான். எனக்கு முன்னால் எத்தனையோ பேர்கள் இந்த ஆலயத்திற்காக செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். டாக்டர் அழகராஜா அவர்களுடைய முயற்சியானது இந்த நேரத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க வேண்டியது. அதற்கடுத்தாக டாக்டர் சீனிவாசன் நாயுடு அவர்கள் 3 வருடங்களாக ஆலயத்தின் தலைவராக இருந்து ஒரு காலகட்டத்தில் மிகவும் சிரமமாக இருந்த ஆலயத்தை மிகவும் ஒரு நல்ல முறையில் கொண்டு இப்பொழுது தொண்டு நிறுவனத்தில் அந்த அமைப்பில் ஒரு நல்ல பெயர் பெற்று மற்றும் பக்தர்களிடையே கூட நல்ல பெயர் பெற்று அமைந்திருப்பதற்கு அவரும் ஒரு காரணம். மற்றும் இந்த ஆலயத்திற்காக உழைத்த அனைத்து குருக்களும் பட்டாச்சாரியார்களும் மிகவும் நினைவு கூற வேண்டியவர்கள். ஏனென்றால் இந்த நாட்டிலிருந்து நாம் அவர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினம். அதனால் நாம் இந்தியாவிலிருந்து தான் அவர்களை வரவழைத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் இங்கே குழந்தைகளையும் அவருடைய குடும்பங்களையும் விட்டு இந்த ஆலயத்திற்காக பணி செய்து பெருமாளுடைய சேவை, இறைவன் சேவை என்று அவர்கள் இருந்து செய்ததும் இந்த ஆலயத்திற்கு இத்தனை பெருமைக்கு ஒரு முக்கிய காரணமாகும். மேலும் எங்கள் ஆலயத்தில் நாதஸ்வரம் மற்றும் மேளம் போன்ற சேவைகளையும் நாங்கள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மற்றும் நாங்கள் இப்பொழுது சமீபத்தில் மாலை கட்டி, அதாவது பூக்கள், அதாவது இறைவனுக்காக பூக்களை கோவிலிலே கட்டி செலுத்தக்கூடிய முறைகளையும் பல ஆண்டுகளாக செய்து வந்தோம். ஆனால் இப்போது அதற்கென்று தனிப்பட்ட ஒரு நபரையும் நியமித்து நமது ஆலயமாவது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நல்லது. தொடர்ந்து இடம்பெற போகின்ற கும்பாபிஷேகம் அல்லது ஆலய நிர்மாண பணிகள் தொடர்பாக நாங்கள் அடுத்து உரையாடுவோம். அதற்கு முதல் மீண்டும் ஒருபால் வைணவ குருக்கள் எங்களுடைய வாஸ்துவ பட்டாச்சாரியாரிடம் வருகின்றோம். பட்டாச்சாரியார் அவர்கள், இன்றைக்கு ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தினுடைய விசேட பூஜைகள் என்று நீங்கள் சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். சத்யநாராயணன் பூஜா, காயத்ரி துர்கா பூஜா, ருத்ரா அபிஷேகம் என்றெல்லாம், ஆஞ்சநேயர் அபிஷேகம் என்று இவற்றை ஒரு முறை இவை எங்களுக்கு தருகின்ற விடயங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். நமது ஆலயத்தினுடைய முக்கியமான நோக்கம் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான நோக்கத்துடன் மாதம் ஒரு முறை, அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சத்யநாராயண பூஜை நடைபெறுகிறது. இந்த சத்யநாராயண பூஜை கூட்டு வழிபாடாக நடைபெறுகிறது. பொதுவாகவே நமது சமுதாயத்தில் ஒருவர் ஒரு முறை தனியாக பூஜை செய்தால் அவருக்கு ஒரு முறை செய்த பூஜை பலன்தான் கிடைக்கும். அதே கூட்டு வழிபாடு மூலமாக, உதாரணமாக ஒரு 100 பேர் கலந்து கொண்டாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் 100 முறை அந்த பூஜையை செய்த பலன் கிடைக்கும் என்பதாக நமது ஆகம சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த கூட்டு வழிபாடு பூஜைகள் நமது ஆலயத்தில் அதிகம் நடைபெறுகிறது. அதேபோல் ஒவ்வொரு மாதம், ஆங்கில மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்யநாராயண பூஜை நடைபெறுகிறது. அதிக பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் அவர்களுக்கு குறைவாக 10 பவுண்ட் தான் நாங்கள் ஆலயத்திற்காக நியமித்துள்ளோம். அதனுடைய நோக்கம் அதிக பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு
வாரமும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஆஞ்சநேய சுவாமியினுடைய அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆஞ்சநேய சுவாமியினுடைய வழிபாட்டால் நல்ல புத்தி கூர்மைகள், முக்கியமாக குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி, அவர்களுடைய கல்மைகள், அதேபோல் நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுவதற்கு, முக்கியமாக சனைஸ்வர தோஷங்களிலிருந்து விடுவதற்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆஞ்சநேயருடைய அபிஷேகம் ஒவ்வொரு வியாழக்கிழமை நமது ஆலயத்தில் கூட்டு வழிபாடாக நடைபெறுகிறது. அந்த வழிபாடுகளிலும் பக்தர்கள் நிரம்ப கலந்து கொண்டு பயனடைகிறார்கள். இதுபோல் பல்வேறு பூஜைகள் அதிக பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் செய்து வருகிறோம். இந்த பக்தர்களின் வரிசையில் கூடுதலாக பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருமே கலந்து கொள்ளும். அதே சமயம் நீங்கள் கூட்டு வழிபாட்டினுடைய அவசியம் சொல்லியிருந்தீர்கள். இவ்வகையான ஆலயங்கள் அமைக்கப்படுவது உண்மையில எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு, அடுத்த சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு சமய அறிவை வளர்ப்பதற்கு தூண்டுகோலாக இருப்பது. எப்படி பிள்ளைகளுடைய ஆர்வங்கள் எவ்வாறு? நிச்சயமா நாங்கள் நமது ஆலயத்துடைய நிர்வாகத்தின் சார்பாக கடந்த 2 ஆண்டுக்கு முன்பாக ஒரு புதிதாக ஒரு இதை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதன்படி 7 வயது முதல் 20 வயது உள்ள ஆண் பெண் 2 குழந்தைகளுக்கும் நமது இந்து சமயத்தினுடைய அடிப்படை இந்து சமயத்தினுடைய வழிபாட்டு முறைகள், ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழிபாட்டு செய்ய வேண்டிய அவசியம் என்ன, ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அதனுடைய புராண வரலாறுகள், இதெல்லாம் அடிப்படையாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் மாலை 2 மணி முதல் 4 மணி வரை அந்த வகுப்புகள் நடைபெறுகிறது. இலவசமாக இந்த வகுப்புகள் நடைபெறுகிறது. அந்த வகுப்புகள் நானே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எல்லா தரப்பு பக்தர்களும் கலந்து கொள்கிறார்கள். உதாரணமாக ஹிந்தியை தெரிந்தவர்கள், தெலுங்கு, தமிழ், எல்லா லாங்குவேஜும் சேர்ந்திருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலேயே இந்த வகுப்பு நடைபெறுகிறது. இலவச வகுப்பாக கலந்து கொள்ள இது சுமார் முதல் கட்டமாக ஒரு 30 குழந்தைகள் சேர்த்து, அதுக்கு மேலே இடம் போடல, சிறிய ஆலயமாக இருப்பதுனா அந்த ஒரு காரணத்துக்கு தான் இப்போ புதிய ஆலயம் இப்போ கட்ட துவங்கி உள்ளோம். அந்த இடம் போராமையினால தான். அதனால் 30 ஒரு பேட்ச்னு சொல்கிறது, ஒரு குரூப்புக்கு 30 குழந்தைகளை சேர்த்துருக்கோம். அதுபோல் 2 குரூப் சுமார் 60 குழந்தைகள் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்போ அடுத்த 3வது பேட்சினுடைய வகுப்புகள் இப்பொழுது நடந்து வருகிறது. நல்ல முறை, நல்ல வரவேற்கக்கூடிய தன்மையிலே உண்மையில சமய அறிவை நாங்கள் இந்த மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கோட்பாட்டுக்கு இணங்க இவ்வாறு செயற்படுவது உண்மையில் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதே நேரம் ராதாகிருஷ்ணன் அவர்களை இப்பொழுது எங்களுடைய பிரதம குருக்கள் கூறியது போல பலவிதமான கடமைகளை இந்த ஆலயம் செய்து வருவதாகவும், அதே நேரம் கட்டிடத்தில் மக்களை உள்வாங்கக்கூடிய இடங்கள் சற்று நெருக்கடியை எதிர்நோக்குவதனால் நீங்கள் எவ்வாறான எதிர்கால திட்டத்தை இந்த கட்டிடம் தொடர்பாக கவனம் செலுத்துகிறீர்கள்? பொதுவாக இது ஒரு கனவாகவே இருந்து கொண்டு வருகிறது. காரணம் என்னவென்றால் 2003ஆம் ஆண்டிலிருந்து ஒரு புதிய கோயில், பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்று ஒரு கனவு. அதே இடத்தில் அல்ல, வேறொரு இடத்தில். ஏனென்றால் இருக்கிற இடம் மிகவும் குறுகிய இடம் என்பதால், 100 பக்தர்களை மட்டும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு மிகவும் நெருக்கடியான இடம் என்பதால் ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்பது ஒரு கனவு. அந்த கனவிற்காக பல பேர் பாடுபட்டிருக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு ஒரு 1.5 மில்லியன் பவுண்டில் 241 ஹை ஸ்ட்ரீட் நார்த் என்ற இடமானது வாங்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு அந்த இடத்திலே பிளானிங் பெர்மிஷன் எல்லாம் போடப்பட்டு எல்லாம் வாங்கி எல்லாம் இருந்தது. ஆனால் பண வசதி, போதிய வசதி இல்லாததாலும் மேலும் இடத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும், அந்த வாங்கிய இடத்திலிருந்து சற்று விரிவாக்கம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்ததாலும் அந்த பணியானது தொடர்ந்து செய்ய முடியாமல் போனதால் 2009ஆம் தேதி அந்த பிளானிங் பெர்மிஷன் ஆனது காலாவதியாகிவிட்டது. அதற்கடுத்து 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் அதே இடத்தில் மட்டும், அதாவது 241 ஹை ஸ்ட்ரீட் என்ற இடத்தில் மட்டுமே நிர்மாணிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு புதிய பிளானிங் பெர்மிஷன் எல்லாம் போட்டு 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எங்களுக்கு அந்த இடத்திலே அனுமதி கிடைத்தது. கிட்டத்தட்ட 1 வருடம் ஆண்டுகள் ஆனது. ஏனென்றால் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததால் கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து அந்த இடத்திற்கான பிளானிங் பெர்மிஷன் எல்லாம் வாங்கி எல்லாம் சரியானது. அதுக்கடுத்து புதிதாக அஜெண்டா 21 என்ற ஆர்கிடெக்ட்ஸ், அவர்கள் கட்டிட நிபுணர்களை நியமித்து இப்பொழுது நாங்கள் பில்டிங் கண்ட்ரோல் பெர்மிஷன், பிளானிங் பெர்மிஷனுடைய எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்டு வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி ஒரு கான்ட்ராக்டர் ரெட்டிங்டன் என்பவர்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அவர்களிடம் இந்த இடத்தை கொடுத்து ஜூன் 30ஆம் தேதி அவர்கள் வந்து விடுவார்கள். ஜூலை 14இலிருந்து ஆரம்பித்து
நாங்கள் இந்த புதிய கோவிலை வந்து 3 விதமாக கட்டிட நிர்மாணிக்கிறோம். ஜூன் 30 இருந்து ஆரம்பித்து நவம்பர் வரையிலும் 15 வரையிலும் ஒரு ஃபேஸ் 1 என்று சொல்வார்கள். அதுக்கு அந்த ஃபேஸ் 1 என்பதே வந்து ஆலயமானது நிர்மாணிக்கப்பட்டுவிடும், அந்த கட்டிடமெல்லாம் வந்துவிடும். அதற்கு பின்னர் இந்தியாவிலிருந்து ஸ்தபதிகள் வரவழைக்கப்பட்டு ஒரு ஆகஸ்ட் அடுத்த வருடம் 2015 வரை உள் நிர்மாணங்கள் செய்யப்படும், சன்னதிகள் எல்லாமே செய்யப்பட்டு விட்டு அதற்கு அடுத்து 2015 ஃபேஸ் 2, அதாவது வெளி பணிகள் எல்லாம் செய்து ஜூன் 2016 நாங்கள் ஒரு கும்பாபிஷேகம் செய்யலாம் என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம், பக்தர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் நிச்சயமாக அந்த இடத்திலே வந்து பேஸ்மெண்ட், அதாவது கீழே அந்த இடத்தில் வந்து சமையல் அறை, அதாவது பிரசாதம் எல்லாம் செய்யக்கூடிய அறைகளாகும். அதாவது தரைமட்ட அளவில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா சாமிகளும், அதாவது சன்னதிகளும் நிர்மாணிக்கப்பட்டு மேலே அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நமது இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் மற்றும் எஜுகேஷனல் ஈவெண்ட்ஸ், பிரதம குருக்கள் சொன்னது போல குழந்தைகளுக்கு இந்த சமயம் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு அறை மற்றும் எல்லா கலைகளையும் ஊக்குவிக்கக்கூடிய தளமாகவும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நாங்கள் நிர்மாணித்து அமைக்க இருக்கின்றோம். இந்த கோவிலானது நிச்சயமாக ஒரு சமூகத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும்படியான வகையிலே இது செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவாக இருந்து வருகின்றது. அதாவது ஆலயத்தை தொழுவது மட்டுமல்லாமல் வந்து இருப்பவர்கள் மருத்துவ வசதிகளையும் கல்வி வசதிகளையும் நாங்கள் செய்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு. அதற்கான முயற்சியில் எல்லாருடைய உதவியின் மூலம் இப்பொழுது நாங்கள் அதை செய்து கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக இந்த முறை இந்த கனவை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் இந்த லட்சுமி நாராயணரை வேண்டிக் கொண்டு, பக்தர்களையும் வேண்டிக் கொண்டு, அவளுடைய தொடர்ந்து ஊக்கம் அளித்து மேலும் நன்கொடைகள் எல்லாம் வழங்கி இந்த கோவிலை கட்டாயமாக அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது. எல்லாம் பெருமானுடைய அருள் கிட்ட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கும். அதே நேரம் நீங்கள் கூறிய திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உண்மையில நாங்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய வடிவமைப்பு, கட்டிடக் கலைஞர்களுடைய அந்த வடிவமைப்பை இப்பொழுது நாங்கள் அட்மிஷன் வாயிலாக பார்த்தோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு ஆலயம் அமைப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல, ஒரு வீடு நிர்மாணிப்பது போன்றோ அல்ல சாதாரண கட்டிடம் அமைப்பது போன்றோ அல்ல. ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அந்த ஆலயங்களை நிர்மாணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏகப்பட்ட நீங்கள் சொன்னது போல விக்கிரகங்கள், ஆலயங்களுக்கு தேவையான சிற்ப வேறு தேவைகள் இறக்கப்பட, இவையெல்லாம் எங்கிருந்து கொண்டு வரப்பட இருக்கின்றன? பெரும்பாலான அந்த, அதாவது இப்பொழுது இருக்கின்ற தெய்வத்தையே நாங்கள் வந்து இந்த ஆலயத்திலிருந்து அந்த ஆலயத்திற்கு எடுத்து செல்ல இருக்கின்றோம். அதனால் இந்த தெய்வங்கள் பொறுத்தவரை இங்கே இருக்கிற தெய்வங்கள் தான் அங்கே செல்கின்றன. லட்சுமி நாராயணர், காயத்ரி, அறுபடை முருகன், விநாயகர், சகஸ்ரலிங்கேஸ்வரர் எல்லாமே இங்கிருந்து ஆலயத்திலிருந்து அங்கே எடுத்து செல்ல இருக்கிறோம். மற்றபடி தட்சிணாமூர்த்தி சிலை அங்கு இந்தியாவில் முத்தியாசபதி, பத்மஸ்ரீ முத்தியாசபதி அவர்கள் மூலம் செய்யப்பட்டு அந்த தட்சிணாமூர்த்தியும் இங்கே வந்து இருக்கின்றது. மேலும் 15 அடியில் உருவாக்கப்பட்ட அனுமன் விக்கிரகமானது இந்தியாவில் பத்மஸ்ரீ முத்தியாசபதி மூலம் செய்யப்பட்டு அவையும் மிகவும் கூடிய சீக்கிரத்தில் இங்கே கொண்டு வரப்படும். அங்கே இந்தியாவில் தான், சென்னையில் தான் இருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த சன்னதி கட்டக்கூடிய கல் எல்லாமே வந்து இறக்குமதி செய்து விட்டோம். அதை வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு இடத்தில் பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வருகின்றோம். மேலும் சில கட்டிடங்கள், கல் எல்லாம் வந்து இந்தியாவில் இப்பொழுது சென்னையில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து தயாரான நிலையில் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் ஒரு 2 வருடத்திற்குள் கட்டிவிடலாம் என்று ஒரு முன்னேற்பாடாக இருந்து கொண்டு வருகிறோம். இதற்கு மொத்தமாக 4.5 மில்லியன் பவுண்ட்ஸ் என்று திட்டமிட்டு இருக்கின்றோம். முதல் கட்டமாக 1.3 மில்லியன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 6 மாத வேலை, அதுக்கடுத்ததாக 2வது வேலை, 3வது வேலை என்று செய்ய இருக்கின்றோம். நாங்கள் பிரதம குரூப்ல போவதற்கு ஒரு சுருக்கமான கேள்வி, நீங்கள் இந்த கட்டிடத்தினுடைய நிலைகள் குறித்தும் தேவைகள் குறித்தும் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய தேவை குறித்தும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதே நேரம் இன்றைக்கு தமிழ் பேசும் மக்களாக இருக்கலாம், வேறு மொழி பேசும் மக்களாக இருக்கலாம், இவர் குறிப்பிட்டது போல, இருப்பினும் எங்களுடைய சமய சீரான வளர்ச்சிக்கு உதவ வேண்டிய மனம் கொண்டு எல்லாருமே இதில் உதவி செய்ய வேண்டும். அந்த வகையில் குறிப்பாக நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இதை எந்த சமூகத்திடமிருந்து, எந்த நாட்டினிடமிருந்து என்று பொதுவாக ஒரு அறைகூவல் அழைப்பு விடுகிறீர்கள்? அதாவது பொதுவாக வந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் தமிழர்கள். ஏனென்றால் இந்த கோவிலானது தமிழர்களுடைய சேவை தலமாக இருக்கின்றது.
அதே நேரத்தில் வடநாட்டு இந்தியர்களும் வந்து இந்த கோவில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இந்த ஊர், அதாவது இந்த வெள்ளை மாநிலத்து இந்த நாட்டு மக்களும் வந்து தொழு கும்பிடுவதற்கு வருகிறார்கள். ஆனால் எல்லாருடைய சேவைகளும் நமது தேவையாக இருப்பதால் எல்லாருமே வந்து உதவ வேண்டும் என்பதுதான் நமது ஆசை மாவளமாக இருக்கிறது. மேலும் இந்த பொதுவாக இந்த இந்தியாவில் உள்ள தெலுங்கு இனத்தவர்கள் இந்த பெருமாளை அதிகமாக வேண்டி வணங்குவார்கள். அவர்களுடைய வருகையும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து இந்த தனிப்பட்ட சமூகம் என்று இல்லாமல் எல்லாருடைய தேவைகளையும் இருப்பதால் மிகவும் மகிழ்வாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு செக்ரிகேஷன், ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் வந்து ஒதுக்கி விடாமல் இந்த கம்யூனிட்டி தான் இந்த கோவில் என்கிற நிலைமை மாறி எல்லாருடைய பக்தர்கள் என்கிற ஒரு போர்வைக்குள் எல்லாரையும் கொண்டு வந்து செய்வது வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே எந்த தடையும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள், ஆலயத்தினுடைய சிறப்புகள் வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். பிரதம குருக்கள் அவர்களே, உங்களுடைய நிகழ்ச்சி நிரலை பார்க்கும் பொழுது 24ஆம் தேதி நாங்கள் ஏற்கனவே தொலைக்காட்சி வாயிலாக அறிவித்தல் வழங்கி கொண்டிருக்கின்றோம். 24ஆம் தேதி 108 கலச அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச கல்யாணமும் இடம்பெறுவதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இவற்றை பற்றி ஒரு முறை சொல்லுங்கள். இந்தியாவில் திருமலை திருப்பதியிலிருந்து ஆலயத்திலிருந்து வெங்கடேஸ்வர சுவாமி இந்தியாவில் பல இடங்களில் அந்த உற்சவமூர்த்தியை எழுந்தள்ளச் செய்து திருக்கல்யாண வைபவங்கள் நடைபெற்றுகிறது. அதேபோல் நமது லண்டனிலும் நடைபெற வேண்டும் என்று நமது ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களும் விரும்பினார். அந்த முறையில் கடந்த ஆண்டு நமது ஆலய நிர்வாகத்தின் சார்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கடந்த ஆண்டு இதே மே மாதம் அங்கிருந்து உற்சவமூர்த்தி நமக்காக பிரத்யேகமாக இங்கு எழுந்தருளச் செய்யப்பட்டு கடந்த ஆண்டு மே மாதம் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருமலை திருப்பதியிலிருந்து அர்ச்சகர்கள் வந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தை சிறப்பாக நடைபெற்றார்கள். இந்த ஆண்டும் பக்தர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த ஆண்டும் இந்த திருக்கல்யாண வைபவமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் முதல் அங்கமாக வருகின்ற 24ஆம் தேதி அன்று ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு 108 கலச அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த 108 கலச அபிஷேகத்தில் பக்தர்கள் நிரம்ப கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 108 கலச அபிஷேகத்தில் கலந்து கொள்வதனாலே உடல் ஆரோக்கியம் முக்கியமாக, அதில் மூலிகைகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த அபிஷேகம் தீர்த்தம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது பிரசாதமாக. எனவே இந்த 108 கலச அபிஷேகத்தை கலந்து கொள்வதால் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் முதலான நல் பயன்கள் பெறுகிறார்கள். அதே போல் திருக்கல்யாண வைபவம் 25, 26 2 தினங்களும் திருக்கல்யாண வைபவங்கள் நடைபெறுகிறது. ஒரே நாளில் பல பக்தர்கள் கலந்து கொள்ள முடியாது என்பதால் 2 நாட்கள் வைத்திருக்கிறோம். புதிய ஆலயம் கட்டப்பட உள்ளதான அதே 241 ஹை ஸ்ட்ரீட் அதே இடத்தில் இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. இந்த திருக்கல்யாண வைபவம் முக்கியமாக செய்ய வேண்டிய காரணம் என்ன என்று சொல்லும்பொழுது, நமது ஆகம சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரங்களும் பொதுவாக நமது கல்யாணங்களில் சரியான முறைப்படி அந்த கல்யாணம் நடைபெறவில்லை என்று சொன்னாலும், ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த கல்யாணத்தில் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் அதை முழுமையாக உச்சரிக்கலாவோ அல்லது சரியாக அந்த கல்யாணம் நடைபெறும் என்றால் சில தோஷங்கள் நிகழ்கிறது. அதனால் அந்த தம்பதிகள் ஒற்றுமையின்மை, குழந்தையின்மை போன்றதான குறைபாடுகள் நடைபெறுகிறது. இதுபோல் குறைபாடுகள் எவ்வாறு நீங்கும் என்று ஆகம சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது, இறைவனுக்கு ஒரு திருக்கல்யாண வைபவம் செய்தோமானால் அந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகி அவர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் பெறுகிறார்கள் என்று ஆகம சாஸ்திரங்களும் அதே போல் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லு. அந்த அடிப்படையில் இந்த திருக்கல்யாண வைபவமானது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விமரிசையாக 25, 26 2 தினங்களும் நமது ஆலயத்தின் சார்பாக இந்த திருக்கல்யாணம் நடைபெறும். நன்றி. தொடர்ந்து உரையாடுவோம். உங்களுடைய வைணவ குருக்கள் ராமன் பட்டாச்சாரியார், உமாவதி குருக்களும் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். மற்ற நிர்வாகத்தினரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு தற்காலிகமாக விடையை கொடுத்து இதுவரை கலந்து கொண்ட பிரதம குருக்கள் வாசுவ பட்டாச்சாரியாருக்கும் தற்பொழுதைய நிர்வாகத்தினுடைய தலைவராக விளங்கும் திரு ராதாகிருஷ்ணனுக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். வணக்கம். நன்றி. சிறிய இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம். இணைந்திருங்கள் நேயர்களே. உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக